بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்கினிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, நபித்தோழர் அபுல் கத்தாப் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிடம் முசாபாஹ செய்யும் வழக்கம், அதாவது சந்தித்துக் கொள்ளும் பொழுது கைகளை குலுக்கிக் கொள்ளும் வழக்கம் இருந்ததா என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நேரடியான ஒரு ஹதீஸ், ஏமன் வாசிகள் வந்தபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, ஏமன் வாசிகள் உங்களிடம் வந்துள்ளார்கள், இவர்கள்தான் முதலில் முசாபாக செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்த நபர்கள் என்று கூறினார்கள். முசாபா செய்யக்கூடிய பழக்கம் எங்கிறது வந்துச்சு? ஏமன் வாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உலகத்திற்கு ஒரு காரியத்தை யார் முதலில் செய்தார் என்ற செய்தியை இங்கு என்ன செய்கிறார்கள்? வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து அந்த இருவரும் முசாபாக செய்து கொண்டால், அதாவது கைகளை குலுக்கிக் கொண்டால், அந்த இருவரும் பிரியும் முன் அவர் இருவரின் குற்றமும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முசாபா இன்று நம்மிடத்திலே ரொம்ப பலகீனமான ஒரு அமலாக இருக்கிறது. சந்தித்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்வது கிடையாது? முசாபா செய்வது கிடையாது. இந்த முசாபா என்பது குடும்பத்திற்குள்ளாக அத்தா மகன் செய்து கொள்ளலாம், அம்மாவிடத்தில் செய்து கொள்ளலாம், சகோதரிகளிடத்தில் செய்து கொள்ளலாம், நண்பர்களிடத்தில் செய்து கொள்ளலாம், உறவுகளை சந்திக்கும் பொழுது செய்து கொள்ளலாம். இவ்வாறு சந்திக்கும் பொழுது இரண்டு கைகளும் முசாபாவுக்கு ஒன்றிணையும் பொழுது ரெண்டு பேரும் கையை பிரிகிற வரைக்கும் இருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இது ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்படுகிறது. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒருவர் தன் சகோதரனை அல்லது தன் நண்பனை சந்திக்கிறார், அவருக்கு அவர் தலை குனியலாமா என்று கேட்டார். ஏன்னா முதல்ல சந்திக்கும் போது இந்த சைனீஸ்காரங்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, அப்படி தலை குனிகிறது. அந்த மாதிரி இப்படி சந்திக்கும் போது அப்படி தலையை குனிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று பதில் கூறினார்கள். அவரை கட்டி அணைத்து அவரை முத்தமிடலாமா என்று கேட்டார்கள். கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள். அவரின் கையை பிடித்து முசாபாக செய்யலாமா என்று கேட்டார்கள். செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பது என்பது இருக்குது, இது மானக்காங்கிற படித்தரத்தில் வரக்கூடியது. ஆனா இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாபாவுடைய விஷயத்தை வலியுறுத்துவதற்காக அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க? நீங்க முதல்ல முசாபாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முதல்ல என்ன செய்யுங்க, கைகளை குலுக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு யூதர் தன் தோழரிடம், இந்த நபியிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மூசா நபிக்கு ஏற்பட்ட 9 தெளிவான அத்தாட்சிகளை பற்றி அவர் கேள்வி கேட்டார். யார் அந்த யூதர்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9 அத்தாட்சிகளை பற்றி தெளிவாக கூறினார்கள். உடனே அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை காலில் முத்தமிட்டார்கள். நிச்சயமாக நீர் நபிதான் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கையிலும் காலிலும் முத்தமிட்டார்கள். பொதுவாக இந்த முத்தமிடுதல் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இது பாசத்தின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய முத்தமாக அல்லது கண்ணியப்படுத்துவதற்காக
வெளிப்படுத்தக்கூடிய முத்தமாக அல்லது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு முத்தமிடுவதாக நம்முடைய முத்தத்தை பயன்படுத்துகின்றோம். அல்லது உரிமையுடன் ஹலாலான மனைவியிடத்தில் இச்சையுடன் கூடிய முத்தமும் இருக்குகிறது. ஆக மொத்தத்தில் பல வகை. ஆனால் இங்கு நமக்கு சொல்லக்கூடிய வகை எது? நாயகத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்கள் நபி என்பதை தெரிந்து கொண்டதன் காரணத்தால் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய கையில் மட்டுமல்ல காலிலும் முத்தமிட்டார்கள். நிச்சயமாக நீங்கள் தான் நபி என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெரிய பெரிய உலமாக்களை பார்க்கும்போது அல்லது வயதில் நல்ல முதிர்ந்த பழுத்த பழம் சொல்றாங்க இல்லையா, அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கைகளை முத்தமிடுவது, நம்முடைய தாய் தந்தையுடைய கைகளை முத்தமிடுவது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. ஆனா இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு. யாராவது அப்படி செய்யறத பார்த்துட்டா அது ஒரு பெரிய குற்றமாக, அது ஒரு பெரிய பாவமாக, இவர் மார்க்கத்திலேயே மிகப்பெரிய அனாச்சாரத்தை செஞ்சுட்டாரு என்று சொல்லும் அளவிற்கு அந்த செயலை இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முசாபா செய்வது, மானக்கா செய்வது, கண்ணியப்படுத்துவதற்காக பெரியவர்களுக்கு முத்தமிடுவது, அல்லாஹ் அக்பர், இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நெருங்கினோம், அவர்களின் கையில் முத்தமிட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய கையில முத்தமிட்டோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் இருந்தார்கள். அவர்களிடம் வந்த அவர் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை தட்டினார்கள். உடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் ஆடையை இழுத்து கொண்டு விரைந்து சென்றார்கள். அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். அல்லாஹு அக்பர். அப்போ இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த கட்டி அணைத்து முத்தமிடுதல்ங்கிற விஷயத்தை இங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. இப்ப நம்ம சகோதரி வர்றாங்க, அம்மா வர்றாங்க, நம்ம மக வருது. அப்போ இந்த இடத்துல அவர்களை நம்ம கட்டி அணைத்து முத்தமிடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது விஷயமாக அபூதர் அவங்க சொன்னாங்க, நன்மையானவற்றில் எதையுமே நீங்கள் ரொம்ப லேசா மதிச்சிடாதீங்க, இதுதானே அப்படின்னு சொல்லி. அது என்ன? அது உன் சகோதரனை சிரித்த முகத்துடன் நீ சந்திப்பதாக இருந்தாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப ஒருத்தர் சந்திக்கிறோன்னு சொன்னா என் உள்ளத்துல எந்த விதமான கசடு இல்லாம அவங்களை முகமலர்ச்சியோட பார்த்து சிரிக்கிறது நன்மையான காரியம். அதோட கைகளை முசாபா செய்வது நன்மையான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேரர் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்களை முத்தமிட்டார்கள். அப்ப அங்க இருந்த அக்ரோ பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலுல்லாஹ், என்னோட பேர குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்களா? எனக்கு 10 குழந்தைகள் உண்டு, இதுவரைக்கும் அவர்கள் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இறைவனால் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல, உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா அந்த இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முத்தம் என்பது ஒரு கருணையை வெளிப்படுத்தும் விதம், இரக்கத்தை வெளிப்படுத்தும் விதம், அன்பை வெளிப்படுத்தும் விதம். அப்ப குழந்தைகளை பார்த்தால், பேர குழந்தைகளை பார்த்தால், நாம் பெற்ற மக்களை பார்த்தால் அவர்களுக்கு கன்னத்திலும் நெற்றியிலும் உச்ச தலையிலும் முத்தமிடக்கூடிய ஒரு வளமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.